அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களை, ஒரு கலக்கத்தோடும் ஒரு தயக்கத்தோடு தான் இந்த காணொளியை உங்களுக்கு முன்பாக நான் பதிவு செய்ய இருக்கிறேன். கண்டிப்பா கத்தோலிக்க திருவைக்கும் பிரிந்து போன பல இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ், சர்ச்சஸ் இவர்களுக்கும் நிறைய கொள்கை ரீதியாகவும் இறையியல் ரீதியாகவும் வித்தியாசங்கள் இருந்தாலும் விசுவாசத்தினால் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள். அதனால இந்த விடயம் எப்படிப்பட்ட தாக்கத்தை மக்கள் மத்தியிலே குறிப்பாக இன்று இந்த சோசியல் மீடியா மூலமாக உருவாக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே பார்த்திருப்போம். அதனால ஒரு சக கிறிஸ்தவனாக, ஒரு கத்தோலிக்க திருவை சார்ந்த ஒரு குருவானவராக இந்த விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசிக்கின்றேன். இந்த காணொளியில முதல்ல நம்ம ஊடக நண்பர்களுக்கு ஒரு செய்தியையும், அதன் பிறகு ஜான் ஜெபராஜ் பாஸ்டர்ஸோட சுத்தி இருக்கிற மற்ற பிரிவினை சபைகளை சார்ந்த அந்த பாஸ்டர்ஸ்க்கும் ஒரு செய்தி இருக்கிறது. அதன் பிறகு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு செய்தி, இறுதியாக சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கும் ஒரு செய்தி. அதுல உங்களுக்கு தெரியும், நான் அவருக்கு ஆதரவா பேசுறேனா அல்லது எதிர்ப்பா பேசுறேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்போ உணர்ந்து கொள்வீங்க. அதனால காணொளிக்கு கடைசி வர பாருங்க. நிறைய விடயங்களை இந்த காணொளியில நம்ம நுட்பமாக பேச இருக்கிறோம். அன்பு மக்களே, பொதுவாகவே ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து நம்ம எதுவுமே இதுவரைக்கும் நம்முடைய காணொளியில தவறாக அல்லது அவருடைய தவறு, அவர் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது நம்ம பேசினது கிடையாது. புகழ்ந்து பேசியிருப்போம், அவர்களை நம்ம பாராட்டி பேசியிருப்போம். முதல் முறையாக ஜான் ஜெபராஜ் இந்த பாஸ்டரை குறித்து இந்த காணொளியில நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிறத நீங்க முழுமையாக பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அதனால மீண்டும் சொல்கிறேன், காணொலியை முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நம்முடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இல்ல இதான் முதல் முறையா வந்துட்டு இருக்கீங்க, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனுள்ள விதத்துல இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே எழுதுங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை வாசிப்போம். காணொலிக்குள்ள போலாம். முதல் கருத்து நான் சொன்னது ஊடக நண்பர்களுக்கு. இந்த ஊடக நண்பர்களுக்கு பொதுவாகவே கிறிஸ்தவத்தில் யார் எப்படி தப்பு செஞ்சாலும் அது உடனடி அவங்க எழுதுறது பாதிரியார். உண்மையிலேயே ஒரு பாதிரியாராக இந்த விடயத்தை எடுத்து சொல்ல கடமை எனக்கு முதலில் இருக்கிறது. ஊடக நண்பர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. படிக்காதவர்கள் இதே போல செய்தால் பரவாயில்லை, படித்த நபர்கள் ஏன் இந்த வித்தியாசம் அறியாமல் நீங்கள் எழுதுகிறீர்கள் அப்படிங்கிற அந்த கேள்வி. பாதிரியார் அப்படிங்கிற அந்த வார்த்தை லத்தீன் பாத்ரே அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது, மீனிங் தந்தை. அதனால கத்தோலிக்க திருவையில் இருக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முற்றிலும் துறந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாக வாழ்க்கை வாழக்கூடியவர்களைத்தான் அவர்கள் பாதிரியார்கள் என்று அழைக்க வேண்டும். இப்போ இந்த வார்த்தையை கத்தோலிக்க திருவையிலிருந்து பிரிந்து போன பிரிவினை சபைக்காரர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா யாருமே இந்த உலகத்துல ஃபாதர் கிடையாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இதுல என்ன சொல்ல வாருன்னா, சுருக்கமா நீங்க எழுதும் பொழுது தயவு செய்து மத போதகர், கிறிஸ்தவ மத போதகர் அப்படின்னு எழுதுங்க. அது மொத்தத்துல எல்லாரையும் குறிக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க பாஸ்டர் அப்படின்னு எழுதுங்க, மக்களுக்கு புரிந்து கொள்வார்கள். இல்லைன்னா ஒரு சபையை சொல்லி ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சை சார்ந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பாதிரியார் அப்படிங்கும் பொழுது கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்களுக்கே இது பல குழப்பத்தை தருகிறது. ஒரு செய்தியை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது சரியான செய்தியாக இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அது யாரையும் குழப்பாத ஒரு செய்தியாக இருக்கணும். அதுதான் இதுல என்னுடைய கன்சர்ன். அதனால கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள பாதிரியார்கள்லாம் தப்பு செய்யவே இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியை தயவு செய்து இங்க கேட்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் தவறுகள் உண்டு. நீங்கள் தயவு செய்து ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது சரியாக கொடுங்கள். இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க அவரை பாதிரியார் 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 பொழுது உலகம் முழுவதும் இருக்கின்ற அது மற்றவர்களுக்கு அது ஒரு தவறான இழுக்கை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதனால பாதிரியார் அப்படிங்கிறதுக்கும் போதகர் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதனால விடயத்தை நீங்கள் சரியாக சொல்லுங்கள், மக்களை குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறதா. மற்ற பிரிவினை சபையை சார்ந்த குறிப்பாக இண்டிபெண்டன்ட் சர்ச் பாஸ்டர்ஸுக்கான ஒரு சின்ன செய்தி. சகோதரர்கள், நீங்க எல்லாரும் மிக அருமையாக இறை வார்த்தையை போதிக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். ஆனா இந்த யூடியூப்லயோ அல்லது தெரியல உங்களுடைய சபைகளை நீங்க எப்படி பிரசங்கம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே இன்னும் ஒரு பாஸ்டரை குறித்து தவறாக மட்டுமே சித்தரித்துதான் உங்களுடைய செய்திகளை நீங்க சொல்றீங்க. அது எந்த விதத்தில் இயேசுவுக்கு உரித்தான செய்தியாக இருக்கும் அப்படின்னு தெரியல. அது அதிகபட்சம்
தனி மனித தாக்குதலாகத்தான் இருக்கிறது. சாடமடையா போட்டு பேசுறது, இல்லைன்னா பெயரை சொல்லியே பேசுறது. இப்போ இறையியல் ரீதியாக நீங்கள் வேறுபட்டு நிற்கிறீர்கள் அப்படிங்கிறது வேறு. ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ள போய் தலையிட்டு நீங்கள் பேசுவதைத்தான் இந்த நாட்களை முழுமையாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த அந்த கிறிஸ்துமஸ் காலத்திலிருந்தே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாஸ்டர்ஸ் உடைய அந்த பிரசங்கங்கள்ல இயேசு இருக்கிறாரோ இல்லையோ ஜான் ஜெபராஜ் தான் இருந்தார். அவருடைய மனைவியோடு அவர் விவாகரத்து, அவர் இன்னொரு பெண்ணோடு ஓடி போயிட்டாரு, அவங்களுடைய ஆலயம் மூடி கிடக்குது. இப்படி பல விடயங்களை நம்மளால மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. நீங்க இயேசுவை சில நேரத்தில் நான் நினைப்பேன், இயேசுவை இவங்க எடுத்து சொல்ல வந்திருக்கிறாங்களா, இல்லைன்னா அடுத்த பாஸ்டர்ஸை பத்தி குறை சொல்லி அந்த மக்களை இவங்க கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறதா அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்கு பல முறை வந்திருக்கிறது. தயவு செய்து இந்த தவறை நாம் தொடர வேண்டாம். இவங்க கேட்டா என்ன சொல்றாங்க, அது அவங்களுடைய காணொலிகளே அவங்க சொல்றாங்க, மற்றவருடைய தவறுகளை திருத்ததுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், மற்றவருடைய தவறுகளை சரி செய்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். அன்பு போதகர்களே, தவறுகளை சரி செய்ய ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அது தவறு செய்தவருக்கும் தவறை சரி செய்கின்ற ஆண்டவருக்கும் நீங்க சொல்றது மாதிரி கர்த்தருக்குமான விடயம். அதுல நம்ம போய் தலையிட்டு மீண்டும் மீண்டும் காயப்பட்ட நபர்களை கொத்துன்னு கொத்தி புண்ணாக்குவது அது சரி கிடையாது. இதுல இன்னொரு விடயத்தை மிக தெளிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கிறிஸ்தவம் என்பது கீழே விழுந்தவர்களை எள்ளி நகையாடுவது அல்ல. கிறிஸ்தவம் என்பது கீழே விழுந்து விட்டான் ஒருவன் அப்படின்னா அவனுக்கு துணை நின்று அவனுடைய பாவத்திலிருந்து அவன் வெளியே வர வேண்டும் என்பதற்காக இறைவார்த்தையை கொண்டும் உடனிருப்பை கொண்டும் அவரை நம்ம வெளியே கொணர்வதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது பிறரை தாங்கிக் கொள்வதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை தெளிவா சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும், எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் தெரியும், நான் நீதிமானை தேடி வரவில்லை, பாவிகளை தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைவார்த்தையை இங்க மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு 7:1, பிறரை தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். அதே போல விபச்சாரத்துல பிடிபட்ட அந்த பெண்ணை அந்த சூழல்ல எல்லாரும் குற்றம் சுமத்தினாங்க, கல்லால் எறிந்து கொல்லணும் அப்படின்னாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, உங்கள பாவம் செய்யாத நபர் முதல் கல்லை வீசட்டும் அப்படின்னாரு. இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் மட்டும்தான் பாவம் செஞ்சிருக்கிறாரா? நம்ம எல்லாரும் தூய்மையா நீதிமானா புனித நிலையில தான் இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நான் உட்பட எல்லாரும் இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மூன்றாவதாக உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பு மக்களே, கத்தோலிக்க திருவிழா இந்த ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். குறிப்பா இந்த ஃபாதருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ், இவர் பின்னால இவ்வளவு பெரிய கூட்டம் ஓடுது, இவருக்கு மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கே 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கும் ஜூம் மீட்டிங்ல நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கத்தோலிக்க திருவையில இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு கேத்தலிக் சர்ச். ஆனா அதே வேளையில இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அப்படின்னு இருக்கிறது அவர்களுக்கு கேட்க ஆள் கிடையாது. ஏன்னா அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு தவறு அப்படிங்கும் பொழுது அவர்களை சுட்டி காட்ட முடியாது. இப்போ ஒருவேளை இப்ப என்னுடைய ஆயர், தம்பி இந்த வீடியோ தேவையில்லை, இதை டெலீட் பண்ணு அப்படின்னா நான் டெலீட் பண்ணணும், நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். ஆனா இதே போல எந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸும் அவங்க கட்டுப்பட்டவர்கள் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே வேளையில இதுல நான் என்ன கருத்தை சொல்ல வரேன்னா, அன்பு மக்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள இருப்பது கிறிஸ்துவுக்காக தான். ஃபாதர் வளனரசோ அல்லது ஃபாதர் சோ அண்ட் சோவோ அல்லது இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டரோ அப்படிங்கிறது இல்லை. இப்ப யாராவது ஒரு பாஸ்டர் தவறு செய்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இல்லைங்க, இயேசு மேல எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, எதுக்கு ஆண்டவரெல்லாம் நம்பிக்கிட்டு, சாமிமாரு பாஸ்டர்மாரு போதகர்மாரே இப்படி இருந்தா எப்படி அப்படிங்கிற அந்த கேள்வி. நல்லா கவனிச்சுக்கோங்க அன்பு மக்களே, நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருப்பது கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைத்து இன்று வரை உங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருப்பதனால. நீங்க எந்த ஃபாதரினுடைய துணையினாலும் அல்ல, எந்த ஒரு பாஸ்டரினுடைய துணையினாலும் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த 12 சீடர்கள் அவரோடு உண்டு உடைத்து உறங்கிய அந்த அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தன் தான் காட்டி கொடுத்தான். முக்கியமான ஆளு,
தலைமைச் சீடர். அவர்தான் 3 முறை இயேசு யாருன்னே தெரியாதுன்னு மறுதலித்தாரு. மார்க் நற்செய்தியை எழுதின அந்த நற்செய்தியாளன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அந்த கெத்செமனி தோட்டத்துல அந்த காவலர்கள் பிடிக்க வரும் பொழுது துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுறார். இப்படி நம்ம நிறைய இடங்கள்ல ஆண்டவர் இயேசு கூடவே இருந்தது. ஜெபித்து இயேசுவே அழைத்தனவர்களை தவறுதான் செய்தார்கள். வரலாற்றுல இதை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் ஒரு பொழுதும் சின்னதா கூட சிதறக்கூடாது. ஒரு குருவானவர், ஒரு பாதிரியார் அல்லது ஒரு பாஸ்டர் தவறு செய்தாலும் நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த காணொலியினுடைய முக்கியமான விடயமே நான் இதைத்தான் பார்க்கிறேன். அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப உங்களுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் அசைந்து விடக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை சிதறிவிடக் கூடாது. காணொலியினுடைய கடைசி பகுதி இப்பொழுது அட்ரஸிங் ஸ்ட்ரைட் டு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ். சகோதரர் அவர்களே, உங்களுடைய பாடல்களை நான் ரசித்திருக்கிறேன். உங்களுடைய பாடல்களில் இறை பிரசன்னத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு கத்தோலிக்க குருவானவராக இதை நான் பொது வழியில் சொல்லலாமா என்ற தயக்கத்தோடு தான் நான் இதை சொல்கிறேன். ஆனாலும் இது உண்மை. அதை நான் மறைக்க விரும்பவில்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஆனா உங்களுடைய ஒரு சில பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அதுல இறை பிரசனம் இருப்பது போல நான் உணரவில்லை. அதையும் சொல்ல வேண்டும். காரணம், மூத்த பாஸ்டர்ஸ நீங்க பேசுற அந்த ஸ்டைல், அந்த பாணி அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. அல்ற சில்ற கூடலாம் நம்ம போட்டி இல்லை. அஜித் விஜய் கூட தான் அந்த போட்டி. ஏன்னா அந்த நாட்கள்ல நான் இதை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்களோடு பேசும் பொழுது இந்த காணொலிகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு. நான் அதுக்கு முன்னாடி இதை பார்த்தது இல்லை. அதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு இறை ஊழியர் செய்யக்கூடிய விடயமா இது? அஜித் விஜய் கூட போட்டி. இனி பாஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க பஸ்ல கார்ல வரமாட்டோம், இனி நாங்க பிளைட்ல தான் வருவோம். உங்க பாக்கெட்ல ரூபா இல்லைன்னா என்னங்க, உங்க காதுல இருக்கிற, உங்க கழுத்துல இருக்கிற செயின், கம்மல் எல்லாத்தையும் கலத்தி உண்டியல்ல போடுங்க. இனி பாஸ்டர்ஸ் எல்லாரும் நாங்க பிளைட்ல தான் வருவோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும் பொழுது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ ஊழியம் செய்யும் பொழுது கையில எதையுமே எடுத்துட்டு போவாத அப்படிங்கிறாரு. அதே இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில ஒரு ஃபாதர் ஒரு காரோ அல்லது ஒரு பைக்லயோ போனாருன்னா அவ்வளவு விமர்சனம் பண்றாங்க. எப்படி உங்களால இதெல்லாம் பேச முடியுது அப்படின்னு ஒரு கத்தோலிக்க குருவானவராக என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படி இதெல்லாம் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. எப்படி இதை இவர் பேசுறாரு அப்படிங்கிறது. அதே போல நிறைய இடத்துல அந்த பாஸ்டர் அவரு பூமருங்க, அவரு கொய்யால, டுபாக்கூரு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒரு இறை ஊழியர் பொதுவான இடத்துல பேச முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. உண்மையிலேயே உங்களுடைய பாடலையும் உங்களுடைய பிரசங்கங்களையும் பார்க்கும் பொழுது இவர்தான் இவரா அல்லது இவர்தான் இப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எனக்குள் வந்தது. அன்பு சகோதரரை, நடந்தது எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். சுருக்கமாக நான் சொல்கிறேன், தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாரும் தவறு செய்தவர்கள். அதை நம்ம விவிலியத்துல நல்லா பார்க்கிறோம். 2 நபர்களை நம்ம விவிலியத்திலிருந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஒன்னு பேதுரு, இன்னொன்னு யூதாஸ் இஸ்காரியோத்து. யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி தான் கொடுத்தான். ஆனா பேதுரு கூட இருந்தே 3 முறை இயேசுவை மறுதளித்தான். பேதுரு மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தி ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி மீண்டுமாக ஆண்டவருடைய மந்தையில வந்து சேர்ந்துக்கிட்டார். அதனாலதான் முதல் திருத்தந்தையாக அவர் இடம் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை நம்ம புகழ்ந்து பாராட்டி கொண்டு இருக்கிறோம். அதே போல யூதாஸ் மறுபக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய தவறை அவன் ஏற்றுக்கொள்ள முடியல. குற்ற உணர்வால தூக்கு போட்டு சாவறான். செத்து கீழே விழுந்து குடல் எல்லாம் வெளியே வந்து வயிறு வெடிச்சு இறந்து போகிறான் அப்படிங்கிறத நம்ம விவிலியத்துல பார்க்கிறோம். நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது நீங்க தான் முடிவெடுக்கணும். இங்க யாருமே யாரையும் ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படிங்கிறத நான் சொன்னது போல, நீங்க தவறு பண்ணிருந்தீங்க அப்படின்னா தைரியமாக வெளியே வந்து அந்த தவறை அக்செப்ட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கும். பவுலடியார் சொல்வது போலதான், என்னுடைய பலவீனத்துல உங்களுடைய அருள் பெருகட்டும் அப்படின்னு. ஒருவேளை பலவீனத்தால நீங்க ஏதாவது தவறு செய்திருந்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணி, அரசுகிட்ட இது ஆல்ரெடி போயிடுச்சு வழக்கு, அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு வெளியே வந்து மீண்டுமாக உங்களுடைய மந்தையை கட்டி எழுப்புங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்தவம் என்பது கீழே விழுந்தவர்களை எள்ளி நகையாட அல்ல, மாறாக அவர்களோடு இருந்து அவர்களை நாம் திருத்தி மீண்டுமாக
அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு. இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.